அசோக், எப்படி இருக்க? ஃபைன்டா. ஆமா, ஃபர்ஸ்ட் பீரியட் என்னது? ஃபர்ஸ்ட் பீரியட் ஃபிசிக்ஸ் உனக்கு தெரியாதா? இன்னைக்கு ஏதோ கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னாரு. காலையிலேயே பிச்சுச்சா வந்து மொக்க போட போறானே அவன். குட் மார்னிங் சார். பிசிக்ஸ்ன்னு சொன்னாலே எல்லாருக்கும் செம கடுப்பாகும். அதில் வர ஃபார்முலாஸ், ஈக்குவேஷன்ஸ் அப்பப்போ நினைச்சாலே தலை சுத்துதுல. எஸ் சார். நாம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா எவ்ரிடே பிசிக்ஸ். நம்ம தினசரி வாழ்வில் இயற்பியல் எங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு தெரியாமலே எங்கெல்லாம் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதாவது ஒரு சில எக்ஸாம்பிளோட இந்த ஃப்ரிட்ஜ், டாய்லெட்டு, வாட்டர் டவர் இப்படி சொல்லிட்டே போகலாம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம்னா எஸ்டிமேஷன், ஃபோர்ஸஸ், ஹீட், கைனமேட்டிக்ஸ், எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, மொமெண்டம், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், பொட்டன்ஷியல் எனர்ஜி, ப்ரெஷர், ரொட்டேஷனல் டைனமிக்ஸ், டார்க், வெதர் இப்படி சொல்லிட்டே போகலாம். என்னடா இது பாகுபலி லாங்குவேஜ் மாதிரி புரியாமலே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். இதெல்லாம் ஃபிசிக்ஸில் வர ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம். இது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. இதெல்லாம் ஒரு கிளாஸில் சொல்ல முடியாது. ஸோ ஒரு 2-3 கிளாஸாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துறது சத்தியமாக தெரியாது. நீங்கள் அந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க, பக்கத்தில் வர பெல்லை அடிச்சுங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போடுறோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரிட்ஜு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்ற பொருள் அப்புறம் அழுகக்கூடிய பொருள் எல்லாம் பாதுகாக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க அதுக்கு பதில் ஒரு சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாங்க. அழுகக்கூடிய பொருளெல்லாம் கிணறுல கயிறு கட்டி தொங்க விடுறது, அப்புறம் இந்த நீர்நிலையில் அதே மாதிரி கயிறு கட்டி தொங்க விடுறது, இது மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸும் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் இன்னும் ஒரு சில அல்டிமேட் ட்ரிக்ஸும் யூஸ் பண்ணாங்க. அது இன்ன வரையும் நம்ம அந்த ட்ரிக் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த உப்புல ஊற வைக்கிறது, ஊறுகாய் போடுறது, அந்த மூடியை வந்து டைட்டாக மூடி வைக்கிறது, இதெல்லாம் செஞ்சு பாக்டீரியாவோட வளர்ச்சியை தடுத்து பொருளை பாதுகாக்க யூஸ் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இந்த தெர்மோடைனமிக்ஸ் சைக்கிளை பற்றி புரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். இந்த வால்வு, பம்பு, ஹீட் எக்ஸ்சேஞ்சு இதெல்லாம் கண்டுபிடிக்கவும் கற்றுக்கவும் செஞ்சோம். அப்புறம் ஒரு பொருளோட டெம்பரேச்சரை குறைச்சி அதை பாதுகாக்கவும் கற்றுக்கிட்டோம். அப்படி உருவானது தான் இந்த ஃப்ரிட்ஜ். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன குவிஸ். அதை நீங்கள் 30 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுற ஒரு பேசிக் ஐடியா அண்ட் ஒர்க் என்ன? ஜாமெட்ரி ஜீவா நீ சொல்லு. என்னடா முடிக்கிற? ஆப்ஷன் கொடுங்க சார். ஆப்ஷன் வேறையா? சரி, உங்களுக்கான ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ, அது கோல்டு ஏரை வெளியே இருந்து உள்ள அனுப்புது. ஆப்ஷன் பி, கோல்டு ஏரை உருவாக்குது அப்புறம் உள்ள அனுப்புது. ஆப்ஷன் சி, அது உள்ள இருக்க ஹீட்டை வெளியே அனுப்புது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் பண்ணிட்டேன் சார். நீ எப்படா ஆன்சர் பண்ண? நீங்க தான் கமெண்ட்ல பண்ண சொன்னீங்க. பண்ணிட்டேன். அட மூதேவி, அது நம்ம ஆடியன்ஸ்க்கு சொன்னதுடா. நீ ஆன்சரை சொல்லு. இதெல்லாம் எங்க உருப்பட போகுது? இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, உள்ள இருக்க ஹீட்டை வெளியே அனுப்புது. இந்த ப்ராசஸ் 3 மெயின் காம்போனன்ட் பண்ணுது. அது என்னன்னா பம்ப், கேஸ் கம்ப்ரஸ் பண்றதுக்கு, வால்வ், கேஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு, அப்புறம் ரேடியேட்டர், ஹீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ண யூஸ் ஆகுது. இப்போ நம்ம வந்து 3 எக்ஸாம்பிளா பார்க்கலாம். சைக்கிள் டியூப்க்கோ இல்லை பால்க்கோ நீங்கள் காத்தடிக்கிறப்போ பம்ப்லையும் அப்புறம் அந்த சைக்கிள் டயர்லையும் பால்லையும் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ரெண்டாவது, ஒரு கண்டெய்னரில் காற்று கம்ப்ரஸ் பண்ணி அனுப்புகிறப்போ அதோட டெம்பரேச்சர் அந்த காற்றை எக்ஸ்பேண்ட் பண்ணும். அப்புறம் டெம்பரேச்சர் கூல் அனுப்பும், அது வந்து மறுபடியும் அதே மாதிரி சொரிக்கும். காலையில் மோஸ்ட்லி எல்லாரும் காஃபி, டீ எல்லாம் குடிப்போம். அது அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டால் அது பொறுமையாக டெம்பரேச்சர் குறையும், அப்புறம் நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். இதுதான் அந்த 3 எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எதுக்கு வந்து ரிலேட் பண்ணலாம்னா ஃப்ரிட்ஜில் இருக்க பம்புக்கு. இப்போ பம்ப் வந்து
கம்ப்ரஸ்ட் ஏரை உள்ள அனுப்புறப்போ ஹீட்டான கேஸை உள்ள அனுப்பும். ரெண்டாவது வால்வ் பம்ப் அனுப்பின கேஸை அதை வந்து டெம்பரேச்சர் கம்மி பண்ணோம், அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடும். டெம்பரேச்சர் கம்மியாகிறதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும், டெம்பரேச்சர் அதிகமாகிறதுக்கு இது மாதிரி வந்து வைஸ் வர்ஸா நடந்துகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் 3 ரேடியேட்டர். ரேடியேட்டர் என்ன பண்ணால் அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து கேஸை வந்து கூல் பண்ணி மறுபடியும் அதாவது அந்த சுழற்சி சைக்கிள் வந்துட்டே இருக்கும். நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ரேடியேட்டர் மாதிரி இருக்கும். அது தொட்டு பார்த்தா எப்பவுமே ஹீட்டாகவே இருக்கும் ஃப்ரிட்ஜ் ஆனில் இருந்தால். இப்போ இன்னொரு கேள்வி, இதில் கரெக்டான ஆர்டர் எதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏவா இல்லை ஆப்ஷன் பியா? சார் 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 நான் சொல்கிறேன் சார், அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கான டைம் இதோ. அஜிப்ரா அசோக், நீ சொல்லு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ சார். இப்படாதானே இவனை பார்த்து கற்றுக்கூடா. கரெக்டான ஆர்டர் ஏ தான். ஃப்ரிட்ஜில் மொத்தம் 2 ரேடியேட்டர் இருக்கும். ஒன்று உள்ளேயும் இன்னொன்று வெளியும் இருக்கும். உள்ளே இருக்கிறது ரேடியேட்டர் என்ன பண்ணுன்னா, நீங்கள் வைக்கிற பொருளோட டெம்பரேச்சரை அப்சர்வ் பண்ணி அதை கம்ப்ரஸ் பண்ணி கேஸாக வெளியே அனுப்புது. அந்த கேஸ் என்ன பண்ணணும்னா அந்த ரேடியேட்டரில் கூல் பண்ணி அந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அதனால தான் உள்ளத்துல பொருள் வந்து டெம்பரேச்சர் கூல் ஆகுது. நீங்கள் ஹீட்டான பொருள் உள்ளே வச்சோன்னா அது ரொம்ப கூல் ஆகுது, ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஃப்ரிட்ஜ் வந்து அதிகமான எனர்ஜி யூஸ் பண்ணும். அதனால தான் உள்ள ஹீட்டான பொருள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்க ஃப்ரிட்ஜில் எல்லாம் கம்ப்ரஸர் கண்டினியூஸாக ரன் ஆகிறது கிடையாது. தெர்மோஸ்டாட் யூஸ் பண்ணி உலக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்போ மட்டும் ரன் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி, ஒரு ரூமில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ண மறந்துட்டா என்ன ஆகும்? ஃப்ரிட்ஜில் பீப்னு சவுண்ட் வரும். ரூம் டெம்பரேச்சர் அதிகமாகுமா இல்லை கம்மியாகுமா? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இதில் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, கேஸை ஃபாஸ்ட்டாக கம்ப்ரஸ் அண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணால் கேஸ் எந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சும் பண்ணாது. இது மாதிரி எந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சும் பண்ணாமல் இருக்க கேஸ் ப்ராசஸ் பேர் அடிபயாட்டிக்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, இது மாதிரி ப்ராசஸ் தொடர்ச்சியாக லூப் மாதிரி ஒரு சிஸ்டம் நடந்துச்சுன்னா அதை தெர்மோடைனமிக் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க.